பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் நம்மோடு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நிலவி வந்த இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற இந்த காங்கிரசுடைய முழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் போல முதலமைச்சருடைய பேச்சு இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது திமுகவும் அதிமுகவும் அதை தவறவிட்டதில்லை. அதுவும் நல்ல இலாக்காக்களை கொடுத்த வருமானம் பார்க்கக்கூடிய இலாக்காக்களை கேட்டு பெற்று இருக்கின்றன. ஆனால் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டிய நேரம் வந்த போது கூட திமுக பங்களிக்காமல் மிக சாமர்த்தியமாக திரு கருணாநிதி அவர்கள் 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் மற்றும் பாமக தயவில் வண்டியை ஓட்டினார். இப்போது இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் மெஜாரிட்டி வந்தால்தான் திமுக ஆட்சியில் பங்கு இல்லை என்று சொல்ல முடியும். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இந்த முறை தமிழகத்தில் எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்க சூழல் உருவானால் ஆட்சியில் பங்கு தந்தே தீர வேண்டும். அப்போது தர முடியாது என்று சொல்ல முடியுமா முதலமைச்சரால்? ஆகவே முடிவை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள். இப்போது முதலமைச்சர் தனது நிலையை தெரிவித்து விட்டார், திமுக நிலையை தெரிவித்து விட்டார். காங்கிரஸ் கட்சி வசனம் பேசியது, எங்கள் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது திமுகவால் என்று கூறியது. இப்போது காங்கிரஸ் கட்சி தான் முடிவை எடுக்க வேண்டும். சுரணையுள்ள முடிவை எடுப்பார்களா அல்லது மறுபடியும் அறிவாலயத்தில் அடைக்கலம் ஆவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2 கோரிக்கைகளை முன் வச்சாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மற்றும் அதிக இடங்கள். இந்நிலையில் இந்த ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாகிவிட்டது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ காங்கிரஸ் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பாக என்ன இருக்கு? இப்போதும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தால் அதிக இடங்களில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அவர்கள் காத்திருந்து ஏற்கப் போகிறார்களா அல்லது இன்னமும் கூட முடிவை தெரிவிக்காமல் நாங்களும் கலந்து பேசிவிட்டு சொல்லுகிறோம் என்று கொஞ்சம் திமுகவை திண்டாட்டத்தில் ஆழ்த்த முடியும். அதை செய்ய போகிறார்களா அல்லது பேசாமல் அறிவாலயத்திலேயே அடைக்கலம் ஆகிவிடலாம் என்று முடிவெடுக்க போகிறார்களா என்பது தெரியாது. ஆனால் காங்கிரசுக்கு இந்த முறைதான் சரியான வாய்ப்பு. திமுகவை மிரட்டி இடம் வாங்குவதற்கு இந்த முறைதான் சரியான வாய்ப்பு. ஆகவே திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுக்கலாம். அதற்கான சூழல் நிறைய இருக்கிறது. இத்தனை விஷயங்களை சொன்னாலும், ஆட்சியில் பங்கு இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொன்னாலும், இவர்களும் சரி அவங்களும் சரி கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிணக்கும் இல்லை, கூட்டணி தொடரும் அப்படிங்கிறத செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்கிறாரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனைகளுக்கு இடையிலே கூட்டணி தொடர்ந்தாலும் அதை கீழே ஜில்லாகுமா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பிடிவாதம் பிடித்த காரணத்தால் சில இடங்களில் சில பேருக்கிடையே பகையும் மூன்றிருக்கிற காரணத்தால் இணக்கமாக வேலை பார்ப்பார்களா, குறிப்பாக மதுரையிலே இணக்கமாக வேலை பார்ப்பார்களா, விருதுநகரிலே இணக்கமாக வேலை பார்ப்பார்களா என்கிற சந்தேகங்கள் எழத்தான் செய்கின்றன. காங்கிரசுக்கு கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. அவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கான பலமும் சூழலும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் என்று நான் கூறவில்லை. நான் சொல்லுவது இந்த முறைதான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கடுமையான அழுத்தத்தை செலுத்த முடியும். இப்போது செலுத்த தவறினால் பிறகு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு நீண்ட காலம் ஆகலாம். இப்போது திமுக முழுக்க வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸை தான் நம்பியிருக்கிறது. காங்கிரஸ் வெளியே போகிற முடிவெடுத்தால் திமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஆகவே அந்த வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.